வாழைப்பூ உருண்டை குழம்பு கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். நம்மளோட சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செஞ்சு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு நான் இந்த அளவுக்கு வாழைப்பூவை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த நரம்பு அதோட இந்த ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும்ல, அதையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இவ்வளோத்தையுமே போட போகிறது இல்லைங்க. நம்மளுக்கு கம்மியான அளவு தான் தேவைப்படும். ஏன்னா பருப்போடு சேர்த்து நம்ம அரைக்கும்போது பூ அந்த அளவுக்கு தேவைப்படாது. பாதிக்கு பாதி தான் தேவைப்படும். ஒரு பூவில் பாதி அளவு மட்டும்தான் தேவைப்படும். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறோம், இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் அரை கப்பு கடலைப்பருப்பும் அரை கப்பு துவரம்பருப்பும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு அதோட நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துக்கரலாம். இதோட காரத்துக்காண்டி நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால ரொம்ப காரமும் தேவையில்லை. இப்போ நல்லா அந்த மாதிரி மையை அரைச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் அங்கனங்கன்னு 1-2 பருப்பு இருக்கணும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அதோட 1 ஸ்பூன் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சொல்லுவாங்கள்ல அது. அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அந்த உருண்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த உப்பு வெங்காயம் எல்லாமே மொத்தமாக எல்லா மாவோடையும் நல்லா கலந்துருக்கணும். கலர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக பிளாக் கலர் மாதிரி. ஏன்னா நம்ம பூ மொத்தமாக அரைச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதுவே நீங்கள் பருப்பு மட்டும் அரைச்சிருந்து பூவை டேரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அங்கனங்கன்னு திரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கிறலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி தனியாக எடுத்து வச்சாச்சு. கடைசியில் ஒரே ஒரு உருண்டையை மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இது கீழே ஊற்றிடாதீங்க. இது நம்ம குழம்புல ஊற்றும்போது நல்லா திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இப்போ உருண்டை எல்லாத்தையும் உருட்டி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாமா? பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, அதோட சோம்பு, ஜீரகம் எல்லாமே அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக அந்த ரோஸ்ட் ஆகட்டுங்க. அடுப்பு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு வெங்காயம், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதங்கியிருக்கட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது நல்ல திக்னஸ் இருக்கும், அதுக்காண்டி தான். நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறது நல்லா திக்காக இருக்கும். இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுருந்தோம்ல, கடைசியாக ஒரே ஒரு உருண்டையை மட்டும் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க.
இப்போ சைடில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மட்டும் மேலாப்பில் அந்த மேலே இருக்கிற ஸ்கின் மட்டும் லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போனா தான் நம்ம உருண்டை சேர்க்கும்போது உருண்டை உடையாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து வடை மாதிரி பொரிக்கணும்னு தேவையில்லை. போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகிருச்சு. கடைசியாக கண்டிப்பாக அந்த ஒரே ஒரு உருண்டையை மட்டும் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக கெட்டியாயிருச்சுல. இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாகவே தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா ஃபுல்லாக மலமலன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தாங்க நம்ம உருண்டையை சேர்க்கணும். கண்டிப்பாக இந்த வாழைப்பூ உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சுல. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். உருண்டை வந்துட்டு இந்த மாதிரி பொரித்து சேர்க்கும்போது குழம்புல கண்டிப்பாக உடையவே உடையாதுங்க. நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி எடுத்து சாப்பிடலாம். ஆனால் நல்லா உள்ளக்கலாம் அந்த குழம்புலாம் ஊறி போய் நல்லா ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபெயிலியரே ஆகாது உருண்டை குழம்பு. இப்போ பாருங்கள், உருண்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கட்டுங்க. அப்போனா தான் நல்லா உள்ளே அந்த உருளைக்குள்ளெல்லாம் குழம்புலாம் உள்ளே போய் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னுமே நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் நல்லா கொதிச்சாதான் நல்லா திக்காகும். இப்போ திரும்பி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சிருக்குது. ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காவே ஃபுல்லாகவே அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 கப்புக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம இப்படி பொரித்து போடும்போது உருண்டையை கண்டிப்பாக உடையவே உடையாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. இந்த வாழைப்பூ உருண்டை குழம்பு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.